ஏய் டக்குன்னு வைக்க தடியா இருக்காத வர. நான் மாரியப்பா ரொம்ப கஷ்டப்படுற போல. என்னப்பா பண்றது, கஷ்டப்பட்டாதான் சோறு. மாரியப்பா உன் தம்பி அங்க ரொம்ப வசதியா தானப்பா இருக்கான். அவன் வசதியா இருந்தா எங்களுக்கு கொடுக்க போற. என்னப்பா பேசுற? அதுவும் கரெக்ட் தான். என்ன கண்ணுக்குட்டி புதுசா இருக்கு, இப்ப போட்டுதா? ஒரு 2 நாள் அவர் பார்க்க போட்டு. ஏய் பில்லு காட்டு. நல்லது நல்லது. சரி வர மாரியப்பா. அவன் பணம் வச்சுக்கணும்னா நம்ம நடி பண்ணவனா குடுக்க போறான். குத்து கீசிடுவான். வேலையை பார். என்னப்பா தாமோதரா, ஆளே அமர்க்கலமா இருக்க. நல்ல வசதி தான் போல. சம்பாதிக்கிறது எதுக்குப்பா? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தானே. நீ நல்லா இருக்கிற சொல்ற, ஆனா உங்க அண்ணனுக்கு எதனா கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல. பாவம் உங்க அண்ணன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்னது கஷ்டப்படுறாரா? என்ன சொல்ற? நீங்க கொஞ்சம் வசதியா இருக்கீங்க, எதனா கொடுத்து உதவலாம்ல அண்ணனுக்கு. நாங்களும் கஷ்டத்துல இருந்தா வந்திருக்கோம், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணே இல்ல. சரி விடுமா, உங்க குடும்ப பிரச்சனை எனக்கு எதுக்கு? அவங்க வீட்டு மாடு கண்ணு போட்டிருக்காது, உங்களுக்கு தெரியுமா? கண்ணு போட்டுக்குதா? சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்னடி கண்ணு போட்டுக்குதுன்றாங்க, சந்தோஷம் பட்டேன். அதுல நம்மளுது ஒரு மாடு தெரியும்ல. ஆமா, காளை மாடு நம்மள்தான். அப்ப அந்த கண்ணுக்குட்டி நம்மளுது தானே. அந்த காளையும் கண்ணுக்குட்டியும் போய் புடிச்சிடுவேன். அதே மாதிரி பசு மாடு அண்ணன் தெரியும். தபாரு புரியாம பேசாத. அந்த கண்ணுக்குட்டி நம்மளுதுதான். ஏமா பசுமாடி ஒரு அண்ணன்து, அது போட்ட கண்ணுக்குட்டி எப்படி உங்களுது ஆகும்? என் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி எங்களுது தான். அட என்ன தாமோதரா, எப்படியா உங்க கண்ணுக்குட்டி ஆகும்? யோ அவர்கிட்ட நான் தேவையில்லாம பேசுற. போய் புடிச்சினா காளைய. எனக்கே குழப்பமா இருக்குதே. சரி என்னதான் பண்றான்னு போய் நம்மள பாப்போம். அண்ணா அண்ணா, வாடா தம்பி. என்ன எப்படிங்கிறா? என்ன கண்ணு போட்டுக்குதாமா? சொல்லவே இல்ல. போட்டு 2 நாள் ஆகுதுடா. சரி வரும்போது கூட்டணும் சொல்லணும் போதுன்னு. அது எப்படி நீ சொல்லாம இருப்ப? என் மாடு கண்ணு போட்டுதான் சொல்லணும் இல்ல நீ? உந்திய போடுற கண்ணு போடா, உந்து காலை மாடுறா. பைத்தியக்கார மாதிரி பேசாத. என் மாடு இல்லாம உன் மாடு கண்ணு போட்டுருமா? ஓ நான் பேசுற. நாங்களே கஷ்டப்பட்டு நடக்கிறோம். உன் மாட்டை தந்து இங்க விட்டுட்டு போய் கண்ணுக்குட்டி வேற கேக்குறியா? தேவையில்லாம நீ பேசாத. தாமோதரா, உங்க அண்ணன் சொல்றது கரெக்ட் தான்டா. கண்ணுக்குட்டி அவங்களது தான். இந்த ஜால்ரா தட்டுறதெல்லாம் வச்சுக்காத. நான் தலைவர்கிட்டே போய் பேசிக்கிறேன். போடா போய் பேசு. என்ன நியாயத்தை சொல்லி தர நானும் பாக்குறேன். வாடா, நீ இங்க இருந்தீங்கன்னா அவரு வருவாரு. உன்ன தெரியுன, நம்ம 2 பேருமே போலாம் வா. ஏய் பெஸ்ட் வாடிய, அவங்க என்னதான் பண்றாங்க பாக்கலாம். அப்ப போய் வேணா பிரச்சனை பண்ணிக்கிறேனா? இது ஒரு பெரிய விஷயம்னு தலைவர்கிட்ட போறாங்களே. சரி என்ன நடக்குது நம்மளும் பாப்போம். நாடா வேலை செய்றீங்க, ஒழுங்கா தண்ணி ஊத்துங்கடா. படிக்காதவங்களை வச்சா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டானுங்க, பார்த்தா படிச்சவனுங்களும் செய்ய மாட்டானுங்களே. ஏன்பா ஒழுங்கா தண்ணி ஊத்துப்பா, அதான் முதலாளி திட்டுறாருல. என் மூச்சு உண்டு முஞ்ச, நீனா வேடி பாத்துக்க நிக்கிற, நீ ஊத்து. ஊத்துற முதலாளி. ஏய் தலைவர் வீட்டாண்டு தான் போறேன், சீக்கிரம் வா. ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. தலைவரை பாக்க முதலாளி. தேவையில்லாம கூப்பிட்டு வந்துடுறான். தலைவரா உங்களை பாக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. வா தாமோதரா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பக்கம் வந்துக்கிறா? எங்க அண்ணன் ரொம்ப ஏமாத்துறானா, நீ தான் நான் கேட்கணும் வந்து. ஏய் ஏமாத்துறான்னு சொன்னா மரியாதை கெட்டு போவான். பாருண்ணா, உன் முன்னாடியே மிரட்டுறான். டே மாடி முத்த, இதெல்லாம் நல்லா இல்லையா? நோ, இவன் என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பிரச்சனைனா அத முதல்ல சொல்லுங்க. நோ, நான் ஒரு பசுமாடு வச்சிருந்தேனா, இவன் ஒரு காளை மாடு வச்சிருந்தான். இவனால மேய்க்க முன்னாடி என் கொட்டையில இட்டு விட்டானா. சரியா, இப்பனா அதுக்கு என்ன அதுக்கா? கண்ணுக்குட்டி போட்டுச்சு. நாடா சொல்றான் அவன். அதான் கண்ணுக்குட்டி போட்டுச்சாம. அது தெரிது. எந்த மாடு போச்சு கண்ணுக்குட்டியா? ஏன் மாட்டானா பசுமாடு, ஏன் மாட்டான் போச்சா? பைத்தியக்கார மாதிரி பேசுறான் பாரு. இவன் பேச்செல்லாம் கேட்காதுண்ணா. நாடா இது ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. ஏன்னோ இவங்கிட்ட பணம் ஒயிட் ஆகுது, இவனுக்கு சாதகமா பேசு. கவுனி பண்றியா? கறந்தெல்லாம் கவலைப்படாத. தலைவரே, இவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இவரு காளை மாட்டுக்கு சொந்தக்காரு, இவரு பசு மாட்டுக்கு சொந்தக்காரு. அதான் அவனே சொல்லிட்டேனே, இப்ப கண்ணுக்குட்டி அதுன்னு தெரியும் அதானே. அதுக்குதான் தலைவரை இவங்க சண்டை போட்டு உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க. தாமோதரா, என்னந்தாலும் நீ அவங்க கிட்ட காளை மாடு குத்துறது தப்பு. தப்பு தானா? அண்ணன் நினைச்சேன், இப்படி ஏமாத்துவான்னு தெரியாது. என்னாச்சு? கண்ணுக்குட்டி தர மாட்டாராம், பிரச்சனை பண்றாரு. பண்ணுவார பிரச்சனை. என் வீட்டு கண்ணுக்குட்டி கொடுக்கறதுக்கு பிரச்சனை பண்றியா? என்னமா பேசுற? உங்களால வளர்க்க முடியல, நேத்தாந்து உங்க மாடு ஏதாவது எங்களால விட்டுட்டு கண்ணுக்குட்டி கேக்குற? தலைவரே, இவங்க இப்படிதான் அடவடி பண்ணுவாங்க. கண்ணுக்குட்டியே மாட்டையே ஒழுங்கா வாங்கி கொடுத்துருங்க. சரி சரி, இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்ப்பு தாங்குது.
சொல்லுங்க தலைவரா, நாங்க நாயப்படிதாங்கிறோம். அப்ப நாங்க அநியாயம் பண்றோமா? என்ன பேசுற? இந்த பாருமா, தேவையில்லாத பேசாத, நாங்க தலைவருக்கு தான் பேசிக்கிறோம். யோ, நான் உன் முன்னாடியே திட்டுறான். இந்த பாரு அண்ணனு பாக்குறான், இல்லன்னா அவள் தான் தெரிஞ்சுக்கா. என்னடா என்ன என்ன ஏய், என்ன ஏய், 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 பஞ்சாயத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, என்ன மரியாதை இருக்குதா? பிள்ளையா தலைவர் பேசுறேன் சொல்ல கை வைக்கிறானே. தலைவரா, அவன் பேசுறதுலாம் சரியாக்குதா? யோ, சரி தவறலாம் வேணாம், பூவா தலைய போட்டு முடி பண்ணிடலாம். பூவா தலையா போட்டு முடிவு போடணுமா? என்ன தலைவரை பேசுறா? பாருங்க தலைவரே, நீங்க சொல்ற தீர்ப்பு கூட கட்டுப்பட்டு வர மாட்டான். டேய், நான் சொன்ன தீர்ப்பே வேணான்றனியா? அது எப்படி தலைவரா? ஏமாட்டி நீ பூவா தலையா போட்டு சொல்ல முடியும்? எந்த தலைவரா? ஆமா தலைவரே, பசுமாடு இவருக்கு தானே, அதனால இவருக்கு தான் சொந்தம் அந்த கண்ணுக்குட்டி. காளை மாடு எங்களுது. என்ன அந்த ஆளுக்கு ஜாலரா தட்டுறியா? டேய், நான் சொல்ல தீர்ப்புக்கு ஒத்து வரையா இல்லையா நீ? பூவா தலையெல்லாம் போட்டா ஒத்துக்க முடியாது தலைவரா. ஒத்துந்தாண்டா அவனா, நான் தாங்க தலைவரு. நீ சொல்ற தீர்ப்பு நான் ஒத்துக்கிறேன் தலைவரா. இதுங்க இங்க வந்து சண்டை போட்டுனுக்குதுங்க. எமோ எப்பா என்ன பண்ணிக்கிறீங்க? நம்ம கண்ணுக்குட்டி அவன் தின்றான்டா. என்ன சித்தப்பா, எங்க கண்ணுக்குட்டி எப்படி உங்களுக்கு தாவான்? என்னடா வந்துட்டு தென்னாட்டுல பேசுறியா? எதா இருந்தாலும் தலைவர்கிட்ட பேசிக்கோ. வணக்கம் தலைவரே, எங்க கண்ணுக்குட்டி தலைவரே. அதான்டா, பூவா தலைய போட்டு முடி பண்றோம். யோ பைத்தியமாயா, அவங்களுக்கு காலமாடியா, அது எப்படியா பூவா தலையா போட்டு முடிவு பண்ணுவ? ஏய், யார் தீர்ப்பை எதிர்த்து பேசுறியா? அம்மா, நான் அஷ்டா. நான் எங்க ஆச்ச தலைவரே, அடிக்கவே இல்லையே. டேய், இவன் அச்சான் தானே? தலைவரே நாங்க பார்த்து அச்சாங்க. ஏமா அச்சுனானே, எப்பா அச்சுனானே. அடிக்கவே இல்லையா? டேய், இப்பதான்டா அச்சா. சரி பூவா தலையா போட்டுடலாமா? அச்சுனா இல்லையா என்ன? தலைவரே கரெக்ட், பூவா தலையா போட்டு பார்த்தலாம். அட யாரா அதே போல பூவா தலைய போட்டா தெரியும். தலைவரே அவங்களுக்கும் இதே மாதிரி தானே சொன்னோம். என்ன தலைவரே, பூவா தலையா போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? டேய், அச்சிட்டு நெக்ல பேசுறியா? தலைவரே அவன் ஏதோ மாத்துறான், ஒழுங்கா கண்ணுக்குட்டி வாங்கி கொடு தலைவரே. இதுதான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அது கரெக்டா யார் பதில் சொல்றீங்களா அவங்களுக்கு தான் கண்ணுக்குட்டி. ஏய் எல்லாம் வெளியூர்லாம் போய் படிக்க வச்சுக்கிறேன், பதில் சொல்றேல்ல. மானத்தை வாங்கிடாதடா. சொல்றமா, நீ எதுவும் கவலைப்படுற? தலைவரே நான் கேள்வி கேட்க போறான். இவனுக்கு படிச்ச குடும்பம், இது படிக்காத பட்டிக்காத்தான், அதுக்கேத்த மாதிரி கேள்விதான். ஏய் மகனே, ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கடா. கம்னு இருப்பா, என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு பாத்துடலாம். நான் பதில் சொல்ல தயாராகிறீங்களா? தலைவரே நாங்க தயாரு. நீங்கப்பா ஏய் மகனே, கேளு கேளு. நம்மளோடது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா மத்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுனேது தெரியுமா? உன்னெல்லாம் எதுக்குடா படிக்க வச்சேன்? ஒண்ணுமே தெரியாம இருக்க. ஞாபகம் வந்துச்சு. இதான் என் புள்ளன்றது. சொல்லுப்பா சொல்லுப்பா. சொல்லுப்பா, நேது நம்மளோட நிலம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம கூட வேலை செய்யறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. தலைவரா கரெக்டா சொல்லிட்டான் தலைவரா. கீஸ்டான் இவன் வேற. என்ன தப்பா? தப்பு தாயா ஆலிவாயா? ஏய், இவ்வளவு நெக்ல பேசல, நீ சொல்லலாம் பாப்போம். சொல்லிட்டா கண்ணுக்குட்டி எங்களுக்கு தானே. கண்ணுக்குட்டி இல்ல, அவன் காலையே குத்துறேன். படிக்காத பையன், அவனுக்கு நான் தெரிய போகுது. தலைவரே அவன் சொல்லிட்டா என் காலையை குத்துற தலைவரே. படிச்சு என் புள்ளைய சொல்லு, அவன் என்ன சொல்ல போறான்? அப்புறம் என்னப்பா, அவனே சொல்லிட்டான், நீ சொல்லிட்டா காலையை குத்துறேன்னு. என்னப்பா சொல்லிட்டா? ஏய் மகனே, எப்படியாவது சொல்லிடுறா. தலைவரை சொல்ற போறான் தலைவரா. இவன சொல்ற மாட்டான், இவனால முடியாது. சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்றா, ரொம்ப பில்டப் பண்ணாத. நம்ம பேரு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மத்தவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா சொல்லிட்டானடா. போச்ச மாடு. கரெக்டா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் மாடு கிட்டுன்னா வரக்கூடாது அந்த ஆளு. போடா, அவர் மாட்டான், நான் பாத்துக்கிறேன். ஏய் சூப்பர்ரா மகனே, வானேனா போங்க போலாம். தலைவரே இது சீட்டிங், நான் ஒத்துக்க மாட்டேன். காது பிஞ்சுக்கிற மாதிரி அடிப்பேன், ஒழுங்கா போயிடு, நானே கோவத்துல இருக்கிறேன். தரத்துல உன்னால் தான்டா, உன்னை போய் வெளியூர்லாம் போய் படிக்க வச்சேன் பாரு. ஆடா போலாம். படிக்காதன்னு பார்த்தா மூளை நிறைய வேலை செய்தே, பலான்னு வேற ஆச்சிச்சு. தலைவரே, படிச்சவனுக்கு மட்டும்தான் புத்தி இருக்கும், நீங்க தப்பு கணக்கு பண்ணாதீங்க. படிக்காதவனுக்கு அவனுக்கு மேல புத்தி இருக்கும், புரியுதா? வரட்டுமா? நாடா சொல்லிட்டு போறான் கக்கூஸ் வாயா. புத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். கேட்டு வெண்ணியும். தேங்க்ஸ் தலைவரே.